அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம், குருவே துணை. அரசாங்க வேலைக்கு போயே தீருவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கக்கூடிய நபரா நீங்க, உங்களுக்கான வீடியோ தான் இது. எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் கூட சேர்ந்தா எந்த மாரி அரசாங்க வேலை கிடைக்கும்ன்றத தெளிவா சொல்றேன். கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல சூரியன் மட்டும் பார்ப்போம். சூரியன் மட்டும் வலுத்திருந்தா ஏன் சூரியன பார்க்குறோம்னா, சூரியன் தான் காரக கிரகம் ஃபார் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ். ஸோ, சூரியன் தான் முக்கியத்துவம். அப்ப சூரியன் மட்டும் வலுத்திருந்தா, சூரியன் மட்டும் நல்லா இருக்கு சார் அப்படின்னா, சூரியன் வலுத்திருக்கும் ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸ், வருவாய்த்துறை, மருத்துவமனை, பஞ்சாயத்து ஆஃபீஸ், விஏஓ, ஆர்ஐ இது சம்மந்தமா சர்க்காரோட முதல் கேட்டகரின்னு வரக்கூடிய அத்தனை கவர்மெண்ட் ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இது கீழ தான் வந்துரும். சரி. சூரியனுடன் இணையும் கிரகம்னு சொன்னேன். சரி. சூரியனுடன் இணையும் கிரகம்னு சொல்லும்போது, 2வது வரக்கூடியது சந்திரன். இப்ப பாருங்க, சூரியன், சந்திரன் இணைந்தால் எந்த மாரி வேலைகள் கிடைக்கும்னு பார்ப்போம். குடிநீர் வாரியம், ஓகேங்களா? குடிநீர் வாரியம், சத்துணவு திட்டம், போக்குவரத்து துறையும் சூரியன், சந்திரன் தான் வருது. அப்புறம் மீன் வளத்துறை, மீன் மீன் வளத்துறை, அப்புறம் அரசாங்க உணவு விடுதிகளும் வந்து இதுல தான் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடன் சனி, சூரியன், சந்திரன், சனி சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கழிப்பிடம் சம்பந்தமா வர்றது, ஓகேங்களா? அப்புறம் இந்த கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் இதுல வருது. அதே மாரி சூரியன், சந்திரன்ல இந்த ரேஷன் கிடங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குடோன் மாதிரி, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இதுல தான் வந்து வரும். உணவுப் பொருள அ நியாய விலைக்கு விற்கக்கூடிய கடைகளாகட்டும், இல்ல சேமிப்பு கிடங்குகளாகட்டும், இது எல்லாமே வந்து சூரியன், சந்திரன்ல வரும். சூரியன், புதன் பார்க்கும். சூரியன், புதன் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பாருங்க, எங்கெல்லாம் கம்ப்யூட்டர், தட்டச்சு வருதோ அங்கெல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாத்துலயும் வந்து புதன் வந்துருவாப்படி. அதுல பாருங்க, அஞ்சல் துறை, நூலகம், ஆசிரியர், பத்திரிகை, கல்வித்துறை இந்த துறைகள் எல்லாமே மேஜரா வந்து வந்துருவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, புதன் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே வந்து சூரியன், புதன்ல வந்துரும். சூரியன், குரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சூரியன், குருல அ ட்ரெஷரி அதாவது எல்லாருக்குமே வந்து இந்த ஹ என்ன சொல்றது? அம் எல்லாருக்குமே வந்து கரெக்ட்டா வந்து அந்த சேலரி இப்போ கிரெடிட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கருவூலம். அதாவது அந்த கருவூலத்துல தான் பேங்க்குக்கு போகும். பேங்க்ல இருந்து தான் வரும். ஸோ, அந்த கருவூலம் ட்ரெஷரின்றது வந்து சூரியன், குருல தான் வரும். அப்புறம் கவர்மெண்ட் பேங்க்ல நகை கடன் தராங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து குருல தான் வரும். அறநலத்துறை, ஆன்மீகத்துறை வந்து எல்லாமே வந்து குருல வருது. அப்புறம் சிஏ, சார்ட்டர்ட் அக்கவுண்ட் இத முடிச்சுட்டு பண்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, குருல தான் வராங்க. அப்புறம் வந்து அரசியல் சம்மந்தமா ஆலோசகரா இருக்கவங்க, தற்காலிக அரசியல்வாதிகள் எல்லாமே சூரியன், குருல தான் வராங்க. ஓகே. அப்புறம் சூரியன், சுக்கிரன். சூரியன், சுக்கிரன் இது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பேங்கிங் செக்டார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அ சூரியன், சுக்கிரன் தான் வராங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன மகளிர் சங்க குழு அப்படின்னு திட்டங்கள்லாம் வரும். அது தற்காலிகமா வரும். ஆனா கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கவங்க சில பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து வரும். அப்புறம் இந்த கைவினை பொருட்கள், இந்த காதி கிராஃப்ட் இந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா? சோப்பு இதெல்லாம் விப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், சுக்கிரன் தான் வரும். இந்த சுய உதவிக்குழு சொன்ன மாரி. அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது, அந்த இடத்துலலாம் வேலை செய்ற இடம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இது வரும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பண பரிமாற்றம் வரக்கூடிய இடத்துலலாம் கவர்மெண்ட் செக்டார்ல வந்து சூரியன், சுக்கிரன் செயல்படும். சூரியன், செவ்வாய் இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நெறைய பார்த்திருப்போம். காவல்துறை, சீருடை பணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தீயணைப்புத் துறை, அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ராணுவப் படை, அப்புறம் தற்காப்பு படை ஆசிரியர்கள். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதுல வந்து சனி சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. சூரியன், செவ்வாய், சனியும் சம்மந்தப்பட்டதுன்னா, மின்வாரித்துறை வந்து வந்துரும். ஓகேங்களா? அப்புறம் சூரியன், சனி மட்டும் செயல்பட்டா என்ன மாரி இருக்கும்ன்றத பாருங்க. அரசாங்க நீதிபதி, அரசாங்க வழக்கறிஞர்கள், அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்கள், அப்புறம் வந்து துப்புரவு பணியாளர் இது கீழ தான் வருவாங்க. அப்புறம் ரேஷன் கடை இதையும் சம்மந்தப்பட்டது. 2வது ரயில்வே துறையும் இது கூட புதன் சம்மந்தப்பட்ட ரயில்வே துறையும் இதுல தான் வரும். ஓகேங்களா? சனின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடின உழைப்பு சம்மந்தப்பட்ட இடங்கள் எல்லாமே வந்து அரசாங்க பணி எல்லாமே வரும். டெண்டர்ல எடுக்குது, ஆஃப் டெண்டர்ல வருவாங்க தெரியுங்களா? பாதி டெண்டர் வரும், பாதி போகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், சனியில சம்மந்தப்படுது. இந்த சூரியன், ராகுன்றது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுவும் பாருங்க. இந்த வருமான வரித்துறை, விஜிலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த துறை, அப்புறம் உளவுத்துறை, இந்த சிபிஐலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இதுல தான் வரும். இந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி, இது கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து சூரியன், ராகுல தான் வந்து வருது. சரிங்களா? இந்த உளவுத்துறை இதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் இந்த அரசாங்க பெட்ரோல் பங்க், கேஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து சூரியன், ராகுல தான் வருது. ஓகேங்களா? அப்புறம் சூரியன், கேதுல வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், கேது. சூரியன், கேதுன்றது வந்து அரசாங்க ரசாயன தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா,
சூரியன் கேது வரும். இந்த அணு ஆயுத கூடங்கள், இந்த சோதனை பண்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீஹரிகோட்டா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, சூரியன் கேதுல தான் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊனமுற்றோர் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே வந்து சூரியன் கேதுல தான் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துல்லியல் துறை, இந்த மியூசியம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் கேது தான் வருது. உங்க ஜாதகத்துல இது மாரி என்ன காம்பினேஷன் இருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு டைரக்ட்டா வந்து தொடர்பு கொள்ளுங்க. மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க ஊக்குவிச்சீங்கன்னா, இது சம்பந்தமா இன்னும் நல்ல வீடியோஸ் வந்து நான் போடுவேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம், குருவே துணை. நன்றி.